சொல்லி على رسوله الكريم أما بعد இன்னையும் அன்னையும் படித்த அல்லாவுக்கே எல்லாம் ஈரோட தூதரின் மீது சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்தோம்னு சொன்னாங்க, பெரும்பாலான நமது வலைதளங்களிலே செல்லக்கூடிய பேச்சு என்னவென்று சொன்னார், பவன் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது சில விஷயங்களை பற்றி நாம் பேச வேண்டாம், அது மக்கள் அனைவருக்கும் தெரிந்து விட்டது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அடுத்ததாக உலக நாட்டு தலைவர்களின் நாட்டு நடப்புகள் அனைத்தும் மக்களுக்கு திட்டவட்டமாக ஓரளவு புரிந்திருக்கும். அதை பற்றி நமக்கு மாற்று கருத்து அல்ல. இப்பொழுது நாம் அதை பற்றி பேசவும் மாறாக அதிலே சில பல விஷயங்களை குறிப்பிட்டு மக்கள் அதை இணைத்து குரானுடன் பேசுகிறார்கள். அது சம்பந்தமான விஷயங்களை இப்போது நாம் பார்ப்பதற்காக என்னவென்று சொன்னார், பால் என்கிற தெய்வத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு சாத்தானிக் தெய்வம், அதாவது இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா சூரத்து ஸாதிலே அழகாக சொல்லிக் கொண்டு வருவாங்க. அதை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இந்த தெய்வத்தை பற்றி இறைவன் கூறும் பொழுது ததுஊன பஅலவ் வ ததரூன அஹ்ஸனல் காலிகீன், ஒரு அழகான வார்த்தை. இறைவனுடைய தூதரான இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களை பார்த்து கேட்கக்கூடிய வார்த்தை, ததுஊன, நீங்கள் வணங்குகிறீர்களா, கேட்குகிறீர்களா, பால் என்கிற தெய்வத்திடத்திலே, ததரூன அஹ்ஸனல் காலிகீன், படைப்பாளர்களுக்கு அழகானவன், மிகச் சிறந்தவன், அழகாக படைக்கக்கூடியவன், உங்களை பார்த்து பார்த்து செதுக்கியவன், அப்படிப்பட்ட இறைவனை விட்டுவிட்டு அவனை பாராமுகமாக்கி அவனை ஒரு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு பாடுகிற இந்த தெய்வத்தையா போய் வணங்குறீங்க என்பதாக இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இறைவன்களது அருள்மறையாக திருக்குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். இந்த இடத்திலே நான் கவனிக்க வேண்டியது வததுஊன என்கிற வார்த்தை இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ததரூன என்பதற்கு நீங்கள் அர்த்தம் வச்சு பார்த்தீங்கன்னா, கண்டு கொள்ளாமல், பாராமுகமாகுதல் அல்லது ஒரு மதிக்காமல். உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு தந்தை தன்னுடைய மகனை வணங்குகிறார். சின்ன வயசுல கஷ்டப்பட்டு தன்னுடைய சம்பாத்தியத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் தன்னுடைய உடலால் கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனை வளர்ந்து அவனை படிக்க வைத்து அவனுடைய சம்பாத்தியம் என்று வரும் பொழுது தன்னுடைய தந்தையை அவமதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த தந்தை ஏற்றுக்கொள்வாரா? அந்த தந்தையை அவன் கவனிக்காமல் செல்வதை அந்த தந்தை ஏற்றுக்கொள்வாராம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மனிதன் என்ன பண்றான், ததரூன, அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறான். அந்த சூழ்நிலைக்கு நாம் எந்த ஒரு பெயரை வைப்போம், அந்த பெயரை தான் இறைவன் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். உங்களை தந்தையினுடைய இந்திரியத்துறை முதுகிலிருந்து வெளியே கொண்டு வந்து தாயினுடைய வயிற்றில் சேர்த்து அங்கே பராமரித்து அங்கிருந்து உங்களை ஜீவிக்க வைத்து உங்களுக்கு சாப்பாட்டிலிருந்து சுகபோகங்கள் அனைத்தையும் கொடுத்து, இந்த உலகத்தினுடைய உணவு வஸ்துக்கள் அனைத்தையும் கொடுத்து, உடலை கொடுத்து, தெம்பை கொடுத்து, அனைத்தையும் கொடுத்த ரப்பை விட்டு பால் என்கிற தெய்வத்தை, அதுவும் கண்டு கொள்ளாமல் விட்டு பால் என்கிற தெய்வத்தை எடுத்துக்கொண்டார். அதனை வணங்கினால் இறைவன் எவ்வாறாக ஏற்றுக்கொள்வான் என்பதை இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களை பார்த்து கேட்கக்கூடிய வாசகத்தை இறைவன் அருள்மறையாக திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டியது, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பால் என்கிற தெய்வத்தை பற்றி கூறினார். இன்னைக்கு நாம எதுக்கு இந்த பால் என்கிற தெய்வத்தை பற்றி பேசுறோம்னா, ஈரானில் அங்கே உள்ள மக்கள் பால்கிற அந்த தெய்வத்தினுடைய சிலையை செதுக்கி அதை நெருப்பு வைத்து எரிக்கிறார்கள். இது இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு வாரம் 10 நாளா ட்ரெண்டா இருக்கு. நாம கேட்கக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னார், அவர்கள் செய்வது சரியான விஷயம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக, இந்த பால் என்கிற தெய்வத்தை எரிப்பதற்காக அவர்களுடைய ஈமானினுடைய விஷயத்தை செய்துவிட்டார். நாம் இருக்கிறோம், நாமும் ஈமானில் பலவிதமானவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய இணை வைப்பும் அவ்வப்பொழுது நம்மிலிருந்தே கடந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதையும் நாம் கவனிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் இணை வைப்பை, நாம் வைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன இணை வைப்பை எவ்வாறாக தடுத்தோம்? அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தார்கள் பெருசாலாம் செதுக்கி வச்சிட மாட்டாங்க. நேரம் போயிட்டு ஒரு சிலையை தூக்கிட்டு நீங்க தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி வணங்கிடலாம் மாட்டான்.
ஆனா சின்ன சின்ன இணை வைப்பு, இறைவனுக்கு இணை வைப்பு என்று தெரியாமலேயே இணை வைப்பு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்னுடைய சந்ததிகள் உம்மத்துகள் செய்து விடுமே என்றுதான் நான் கைப்பிடுகிறேன். அதற்கு இறைவன் பிடித்து விடுவானே என்கிற பயம் தான் என்னுள் இருக்கிறது என்பதாக அண்ணபெருமான அழகான சொல்லுகிறார். இடத்திலே நாம் சற்று சிந்திக்க வேண்டும் சகோதரரை. வேல் என்கிற தெய்வமாக இருக்கட்டும், லாத்தாக இருக்கட்டும், இஸ்ஸாவாக இருக்கட்டும், அனைத்தும் இணை வைத்ததன் காரணமாக அளிக்கப்பட்ட சிலைகள். இன்று நாமும் இருக்கிறோம். ஷிர்க் என்கிற அமைப்பில் எவ்வளவோ விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அனைத்தையும் விட்டு இறைவனை பயந்து இறைவன் பக்கம் மீறக்கூடிய மக்களாக புரிவானாக. அடுத்ததாக ஒரு சின்ன விஷயம். ரமதான் மாதம் வருது, நம்மை நோக்கி ரமதானினுடைய மாதம் வந்து கொண்டு இருக்கிறது. அருள்மிகும் மாதம். இதை பற்றி நாம் பேச வேண்டும். அடுத்தடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் அதை எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால், நாமெல்லாம் நோன்பு வந்து விட்டாலே உணவு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவர்களை சாப்பிட வைத்து மகிழ்விக்க வேண்டும் என்பதாக இருக்கும். ஆனால் அதை அனைவர்களும் இஃப்தார் தான் பெரும்பாலும் செய்வோம். சகர்ல பெரும்பாலும் போட்டு விட்டோம். நிறைய பேர் வந்து சகர பெரும்பாலும் கண்டுக்கிறதே கிடையாது. இன்னும் சில வீடுகளில் சகர் செய்வதும் கிடையாது. கடல பெருமானாங்கன்னா சொல்லும் பொழுது அல்லாவும் அல்லாவுடைய வணக்கமா இருக்கும். எப்போ சகர்ல சாப்பிடுறாங்க, இதுல பறக்கத்து. இந்த ஹதீஸ் எல்லாம் சாப்பிடுறான் என்பதாக கிடையாது. அந்த நேரத்துல சாப்பிடுங்க, சாப்பிட்டா பறக்கத்து இருக்கு என்பதை உணர்த்தி காட்டுவதற்காகத்தான் சகர். ஆனால் அந்த சகரினுடைய விஷயத்தில் நாம் இப்போ சில ஊர்கள்ல வந்து சகர் வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் அந்த சகரினுடைய சாப்பாடு கொடுப்பதற்கான நோக்கம் அது ஏழைகளுக்கு சென்று அடைய வேண்டும், ஏழைகள் சாப்பிட வேண்டும், அவர்களும் சாப்பிட்டு நோன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக. நாம் சாப்பாடு போறதுனால உண்மையிலேயே ஏழைகள் சாப்பிடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப நம்ம இந்த பகுதியில ஒரு சின்ன விஷயம், அழகான விஷயம், எனக்கே பிடிக்கிறது. இந்த விஷயத்தை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள். சகரிலும் ஏழை மக்கள் உண்ண வேண்டும், அவர்களுக்கான சாப்பாடுகள் சற்று அடைய வேண்டும் என்பதாக இந்த விஷயம் என்று சொன்னால், ஒரு குவியல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. உணவு தானியங்கள் நிறைந்த குவியல், கோதுமை, அடுத்ததாக அரிசி, சில பல சாமான்கள், அதை வைத்து அந்த மக்களுக்கு கொடுத்து, அந்த மக்களினுடைய வீடுகளுக்கே சென்று கொடுத்து அதிலே அவர்களை சகர வைக்கிறார். அதாவது அவர்களையும் ஊக்குவிக்க செய்கிறோம். இது ஒரு நல்ல விஷயம். விஷயத்திற்கு அந்த நமது பள்ளியிலே 2000 ரூபாய், ஒரு பங்கினுடைய விலை 2000 ரூபாய் என்பதாக நிறைவு செய்துள்ளார்கள். நம்மளுடைய வீடியோல போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால அது ஒரு நல்ல விஷயம். அதனால நானே சொந்த முயற்சியில தான் இதை எடுத்து போடுறேன். இன்ஷா அதற்கான QR கூட உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க என்ன பண்ணுங்க, இன்ஷா உங்களால முடிந்த உதவிகளை, உங்களால ஒரு குடும்பம் சாப்பிடும், ஒரு குடும்பம் சகர் வைக்கும், ஒரு ஏழை உங்களின் மூலமாக நோன்பிலே உண்ணுவார் என்கிற ஒரு அடிப்படை இறைவன் அதற்கான நன்மைகளையும் உங்களுக்கு சேர்த்து தருவார். ஆகவே ரமதானினுடைய மாதத்தை மேலும் மேலும் நன்மைகளை சேர்ப்பதற்காக மக்கள் அனைவரும் தயார் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுடைய நோன்புகளை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.